அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்களோடு கூட தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொலோசியர் 4:12 இதிலிருந்து வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொலோசியர் 4:12 நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். நாம் ஒவ்வொருவரையும் குறித்து நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு தம்முடைய சித்தம் என்ற ஒன்று உண்டு. நம்மை ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்மை குறித்து தன் உள்ளத்தில் சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சித்தங்கள் எல்லாம் சில வேளைகளிலே நம்முடைய விருப்பத்திற்கு அவைகள் ஒத்துப்போகாதவைகளைப் போல இருக்கலாம். இல்லாவிட்டால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது போல இருக்கலாம். சில வேளைகளில் நான் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பது போல நான் யோசிப்பேன், சிந்திப்பேன், அதற்குரிய காரியங்களை எல்லாம் செயல்படுத்த எத்தனிப்பேன். ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற விரும்புவார். நான் நினைத்தது, நான் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம்தான் பெரியது என்று. ஆனால் ஆண்டவர் சில வேளைகளில அவைகளுக்கெல்லாம் ஒரு தடை போட்டுவிட்டு தம்முடைய சித்தம் ஒன்றை நிறைவேற்றுவார். அந்த சித்தம் நான் போட்ட பெரிய திட்டத்தை காட்டிலும் மகா பெரிய திட்டமாக அது தேவன் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்கக்கூடியதாய் காணப்படும். அது மிகவும் 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 ஆசீர்வாதமானதாய் காணப்படும். நான் நினைத்ததை காட்டிலும் அது மேலான திட்டமாய் சித்தமாய் காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேகர் உண்டு. தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சித்தங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தன் 17 வயதில ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனமானது அவனுடைய மேன்மையான எதிர்காலத்தை குறித்த ஒரு சொப்பனம். அவன் இந்த சொப்பனத்தை குறித்தே தரிசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் விரும்பாத சிறை வாழ்க்கை அவனுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். தனக்கு கிடைத்த சிறை வாழ்க்கையையும் தேவனுடைய சித்தம் என்பதை அவன் அறிந்து அவன் ஏற்றுக்கொண்டான். தான் கண்ட சொப்பனத்துக்கும் தான் தரிசித்து கடந்து போய் கொண்டிருக்கிற தன்னுடைய மேன்மையான வாழ்க்கைக்கும் மாறாக இது நடக்கிறதே என்று சொல்லி அவன் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த மேன்மையான வாழ்க்கைக்கு நான் கடந்து போகிற பாதை இது என்பதை அறிந்து அந்த சிறை வாழ்க்கையையும் தன் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். போர்த்திபார் வீட்டிலே நடந்த அந்த சம்பவத்தையும் அவன் சந்தோஷமாய் தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு, இவைகள் எல்லாம் தேவன் என் வாழ்க்கையிலே
கொண்டிருக்கிற சித்தம் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டபடியினால் அவன் ஒரு தேறின மனுஷன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள். அவருடைய விண்ணப்பம் மேலான விண்ணப்பம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். இதுதான் அவர் விண்ணப்பித்த விண்ணப்பம். ஆனாலும் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து கொண்டிருந்த சித்தம் என்பது அதை காட்டிலும் மேலானது. அவர் தன் ஏக குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசு அதை பிதாவின் சித்தம் என்று அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவராக அவர் காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை குறித்து நீங்கள் 1000 திட்டங்கள் வைத்திருக்கலாம். உங்கள் உள்ளத்திலேயே உங்களை குறித்து சில சித்தங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தங்கள் நிறைவேறாமலே போகும்போது சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்கிற தம்முடைய சித்தம் எதுவோ அதற்கு என்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. நீங்கள் தான் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள். தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் தேறினவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் எதுவோ, சில வேளைகளில் பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். கர்த்தர் கொடுத்தது அதை நோக்கி நாம் தரிசனத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற பாதை கடினமானதாக, தீயாக, தண்ணீராக, கொந்தளிக்கும் பெருங்கடலாக, பிரவாகித்து வரும் யோர்தானை போலெல்லாம் அது காணப்படலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி கொண்டு போகிற பாதை, இந்த பாதையின் வழியாகத்தான் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேறினவர்கள். கர்த்தர் தாமே உங்களை தேறினவர்களாக நிலைநிறுத்துவாராக. காட் பிளஸ் யூ. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, உங்க சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு நாங்கள் அர்ப்பணித்து, எங்களை குறித்து, எங்கள் சுபிட்ச வாழ்க்கையை குறித்து நாங்கள் போடுகிற திட்டங்கள், சித்தங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து தேவ திட்டத்துக்கே எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து தேவனுக்கு சித்தமானவைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் நாங்கள் தேறினவர்களாகும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எந்த விதத்திலும் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எங்கள் விருப்பங்களோ, எங்களை குறித்து நாங்கள் இட்டிருக்கிற திட்டங்களோ தடையாயில்லாதபடிக்கு மேன்மையான உங்க சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையிலே நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே,
என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,